இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவளா படுத்தாதான் உண்டு. இதெல்லாம் கீழே சாய்க்கிறதுக்கு 1/2 மணி நேரம். உனக்குதான் வாய்ப்பு. இவ்வளவு அழகா படிச்ச மடியில கட்டுற மாதிரி இப்படி செக்க சிவந்த போல மேனையோடி ஊத்து தண்ணிய அக்கா வா, நீ ஏரி வேலைக்கு போறியா? அதுக்கு எந்திரி எந்திரி எந்திரிச்சுக்கா. எழுப்புறது அண்ணா
இவ்வளவு வளையா ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி சரி வளவளமை செல்லு செல்லனை வாழ தண்டாட்டம் மல்லிகை பூவாட்டம் நான் இப்படி வந்திருக்கேன்னு அண்ணா என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்ச கூட காணமே நான் எங்கதான் போறேன் உனக்காகவே அமெரிக்காவில இருந்து அழகான ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எங்கிருந்து? அமெரிக்காவில இருந்து. அமெரிக்காவில் இருந்தா? ஆமா. சரி. ஆள பாத்தீங்கன்னா அப்படியே அழகா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பான். அவ்வளவு அழகா? அழகுலயே சிறந்தவன். என்ன கண்டுகிட்டா? மொண்டி சூப்பர் ஸ்டார் இவனை கண்டுதான் அந்த அளவுக்கு மேற்னாலும். ஐயோ அண்ணா அப்பேற்பட்ட அளவு கொண்டவரா அண்ணா? ஸ்டைல் பொருந்திய. ஐயோ அழகுல சிறந்தாலுமா பாத்துட்டா போதும். ஆள நீ மட்டும் மாமா அண்ணாண்டைனா உடனே பூந்தோடி வந்துரும். அப்படியா? நான் எங்கனா இருக்கிறாரு? அண்ணா இங்கேதான் இருக்கிறான். நான் எங்க இருக்கிறாரு? நீ கூப்பிட்டு பாரு. எங்கனா இருக்கிறாரு? கூப்பிட்டு பாரு. நான் நக்கரவாளை விட்டுட்டேன். கரவாளி அண்ணா நாயா அதானா பெருமையா சொல்றீங்க. பாத்து நடந்துக்கடா. எங்க இருக்காரு? அண்ணா இங்கதான் இருக்கிறாரு. தேடி பாரு. நான் அப்படியே நடக்கிட்டா? ஏண்டா மான கட்டவனே, ஈன கட்டவனே, வெக்க கட்டவனே, அந்த வாயா இந்த வாயா நக்கி நார வாயா மெத்த பையனே. ஏண்டா கண்ணு முன்னாடி வச்சிருக்கியா பின்னாடி வச்சிருக்கியா? ஒரு பொம்பளை முன்னாடி வராளே கண்ணை நேர்ல ரோட்டை பார்த்து நடக்க மாட்டேன். நறுக்குன்னு வந்து இருக்கிறீங்க. நறுக்குன்னு வந்து இடிக்கிறீங்க. நாங்க தான் ஆம்பளா கொஞ்சம் முன்ன பண்ண நோம்பினாலே தண்ணி கிண்ணி போட்டு கொஞ்சம் முன்ன பண்ண தடுமாறிக்கிட்டு வருவோம். சரி நீ பொம்பளை ஒழுக்கமானவ தானே, நீ ஓரமா ஒதுங்கில போகணும். நாங்களாம் கண்ணு கீழே பார்த்த மாதிரி தான் போவோம். இப்படி குமிஞ்சுக்கிட்டாவா? ஓ பெருவரில பார்த்த கண்ணு நிமிந்து பார்க்க மாட்டீங்க. எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டோம். இப்படியா குமிஞ்சுக்கிட்டே தான் போவீங்களா? அப்படி போனா அப்புறம் எதுக்கான கிணறு இருந்தா உளுந்து செத்து போயிருவீங்க. அப்படியெல்லாம் இல்லைண்ணா. என்ன பக்கமா போன உடனே தெரிஞ்சுக்கிறது. இத்தான் இவ்வளவு பெருசுன்னா ஆம்பளைகள் தான் கிடத்துல வைப்போம். அந்த மாதிரி பொம்பளைங்களா இவ்வளவு அழகா வந்திருக்கிறனே அண்ணா, நீ பாட்டில் விட மாட்டியா அண்ணா? அது ஆகாது. ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூத்தாடி கொள்ளக்கார தோக்கத்துல போய் பாட்டில விட்டுதான் தோலை அப்படியே கலந்துக்கிட்டு போயிருச்சு. பணம் 30,000 ரூபாய் செலவு தோலை கொண்டு வந்து உள்ள சேர்த்து டெய்லி போடுறதுக்கு. அண்ணா அது இல்லண்ணா, நீ நல்லா நசுக்குவியாமே. எங்க கை கால கப்புனுங்க வருது. இல்லண்ணா நீ எங்கேயே பாடையில போவையாமே, கொஞ்சம் போவ. பாடையில நான் போவேன், பின்னாடி நீ பொரிய இருப்பியா? நான் இல்லண்ணா, அதான் அதான் நீ பாட்டு பாடுவியாமே. அப்படி கேளு. பாடி தொலையும் பாடும் பாடி தொலையும் நக்கீரா என்னமா இத்தனை பொம்பளைங்க வாங்க நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன உங்களுக்கு முன்னால இப்படி திட்டது என்ன மாறு செல்தியா? மாறு சிறந்தியா? ஐயோ இதெல்லாம் ஆட்டம் கொடுத்த பொருள் அண்ணா, சொல்ல கூடாது வெளியில. மக்கால ஓலியா காலையில பேசிக்க அந்த ஆண்டவனா சிக்கிக்கிட்டானா கை கால அப்படியே மணிக்கட்டு வெட்டி விடுவேன். என்ன ஆச்சு? பேசிக்கிறேன். சரி விடு, அப்புறம் பேசிக்குவேன். அண்ணா இருந்தாலும் நீ ரசிக்க மாட்டேன். அம்மா இத்த சோட்டு பொம்பளையை கொண்டு வந்து நான் ரசிக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கோசரமே இந்த பழம் எடுத்துக்கிட்டு வந்தேன். நீதான் நல்லா சப்புவியம்மா. இல்லையே திருமாவட்டியில் நீ என்ன சாப்பிட்டு இருந்தியாமா? அது வீட்டுல அண்ணா பாக்க போனா நீ ரசிக்க மாட்டியாட்டு. சரி சரி விடுமா, டைம் போகல. சரி போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு அருமையும் பெருமையும் சிறந்த அழகத்திரி பொன்னாட்டின் பேர் என்ன? தமிழ்நாடு. தமிழ்நாடு தெரியுது. இந்த தமிழ்நாட்டிலே உள்ள ஊரின் பேர் என்ன? அட இந்த ஊர் பேரை கேக்குறியா? ஒரே நிமிஷம் கேட்டுவா. ஐயா என்ன ஒரு இது இருந்தாலும் இந்த சிங்கார் பொன்மேடையிலே வைக்கப்பட்டுள்ள நாடகம் என்ன? நாடகம் அருமையான நாடகம். இல்லன்னா நானே சொல்லிடுறேன். ஆனா சிங்கார பொன்மணியில வச்சிருக்க நாடகமானது ஸ்ரீ மகாபாரத
காவியத்தில் ஒரு பாகமாக வழங்கும். ஆகாய கந்தர்வ பர்வதம். சரி. இல்லை என்றால் கிருஷ்ணர் அர்ஜுனர் சண்டை என்னும் நாடகத்தை சபையிலே வைத்திருக்கிறோம். நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே, என்னை யாருன்னு தெரியுதா? சொன்னா தெரியுமா? உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? கொஞ்சம் மேல தூக்கு, அப்பதான் தெரியும். எதுக்கு தெரியறதுக்கு? அண்ணா, என் பெயரானது என்ன? சொன்னா தாமா புரியும். அண்ணா, அழகிலே தான் சிறந்தே. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நாள் புரியுமா? அற்புதமான மங்கை. அற்புதமான மங்கை. ஆமா, ஜகனா மோகனம் உள்ள என் பெயர் அண்ணன் நடனந்தி பின்னே சடக்குலங்க குலுங்க. என்னுடைய தோழிமார்கள் என் அருகில் காவல் சூழ என் பெயர் கும்பணி என்று வச்சனிக்கிறார். உன் பேர் தான் கும்பனியா? ஆமா. என்னது கும்பனி? சரிமா. கும்பனியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள் நாள் தெரியுமா? என்ன என்ன சரி பண்ணலாம்னு பாக்குறியா இல்ல எப்படி? என்ன சிரிச்சுக்கிட்டே போறாரு? என்னமோ ஆமா ஆமாதுன்னு. அண்ணா, என் பெயர் நாமங்கள் என்ன? நாள் புரியும். கும்பனியாக இருந்த போதிலும் சரி, நான் பிறந்த வரலாறு இப்படி. எப்படி? தேவாதி தேவரெல்லாம் ஒருமுகமா நின்று தேவர்கள் ஒருபுறம், அரக்கர்கள் ஒருபுறம், மந்திர இருமலை மத்தா வைத்து வாசகிண்டிகளுடைய பரம்பை இலக்கையாக வைத்து நீண்ட அமிர்தம் கடைந்து கொண்டிருந்தார். நிறைய திரை மூர்ப்பு பிடி என்று சொல்லக்கூடிய இதை நான்கும் அணுகாமல் இருக்க வேண்டி தேவ அமிர்தம் அடையும் பொழுது அதுல எண்ணற்ற பேர்கள் பிறந்தா அமிர்தத்துல. ஆமா. சரி அண்ணா, 60,000 பேசுறவர்கள் என்னாலும் கோபேசிகள் எப்படி? 60,000 ரம்பேஸ்தர்கள், 8,000 கோபேஸ்தர்கள். ஆமா. அப்படி அதிலே நாங்கள் 56 பேர்கள் பிறந்தோம். சரி சரி, அந்த அக்காவும் புறப்பட்டு. ஆயா அக்கா, ஏழை அக்கா, இப்படி அனாதையா விட்டுட்டு போறியா அக்கா? அக்கா அக்கா இழுத்துக்கிட்டு வா, இழுத்துக்கிட்டு வா, இழுத்துக்கிட்டு வா.
ஒவ்வொரு ஆளும் தானே போறீங்க. இங்க வா, கொண்டு போய் ஆட்டோவில் போட்டு நல்லா தூங்கலாம். இங்க வா அண்ணா. அப்படி பிறந்திருந்தாலும் சரி, தக்க 16 வருவங்களும் அங்கே யாரும் உடனே நானும் காலாகாலத்தில் கல்யாணம் செஞ்சிட்டேன் அண்ணா. திருமணம் ஆயிடுச்சா? சரி, என்ன பார்த்தா தெரியலையா? தெரியுது. சைஸ் பார்க்கும் போதே தெரியுது இல்ல. நான் மனமுடித்து என் கண்ணாளன் யார்? யாரு அண்ணா? என்னுடைய மன்னவரோ அந்த ஆகாய ரதத்தை ஓட்டக்கூடிய ஆகாய கந்தமுனியின் என்னுடைய கணவன் ஆகும். பேரப்பா வர்றது எல்லாம் போறா தெங்கரவனே கந்துரவன், ஆகாய கந்துருவன். ஆகாய கந்தரவனை மனமுடிந்தோம். நாங்கள் எத்தனை பேர்கள்? 27 பேர்கள் மனமுடிந்தோம். அப்பா அக்கா தங்களுக்கு 27 பேரு அப்படியே செட்டோட. ஆமா. ஏன் மனம் முடிந்தோம்? என்ன காரணம்? அண்ணா, என்னுடைய அக்காவா வழங்கும் லலிதாவை முதல் முறையாக திருமணம் செய்தார் என் கணவராகப்பட்டவர். அப்படி திருமணம் செய்யும் வேளையிலே அவர்களுக்கு நாட்டு ஆளுவதற்கு ஆணோ பெண்ணோ ஒருவரும் இல்லை. பாவம் பாவம். அப்படி நினைத்தேன் என் கணவராகப்பட்டவர் மற்றொரு அக்காவை திருமணம் செய்தார். அவர்கள் யார்? மெலிதா என்று சொல்லக்கூடிய பெண். இரண்டாவது, மூன்றாவது இந்த கும்பனையை மனம் முடிந்தேன். இவளுக்கும் பிள்ளை இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போனா மனதிலே எண்ணற்ற கவலைகள் உண்டு. அதை சொன்னா தீர்ந்து விடுமா? தீராதுமா. சொன்னால் ஒருபொழுதும் தீராது. அதனாலதான் என் கணவனுக்கு நான் குழந்தையாகவும் என் கணவன் எனக்கு குழந்தையாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். வாழ்ந்து வந்தாலும் நீ என்னை வரவழைத்தாயே, என்ன செய்தி தெரியல. பொண்டாட்டிட்டே யாருக்குன்னு தெரியலையே. அக்கா தங்கச்சிங்க எல்லாம் உங்களை அழைக்க போலாமா? மெலிதா மேதனி கும்பனி சொல்லக்கூடிய 27 மணிமார்கள்
27 மனைவிமார்களும் மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லப்பட்ட மலர்கள் கொய்து வந்து பன்னீரால் கழுவி பட்டாணியால் துடைத்து திருவடி பாதத்தை நாங்கள் அனைவற்ற பேரும் பணிந்தோம் அண்ணா. கண்பணி என் திருமாதத்தை சமைத்து படிடா. நீங்க எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி சொல்லுங்க சொல்லுங்க. நானா அப்படி போறேன் நீ அப்படியே பாயில உட்கார வரைக்கும் நீ நின்றுதான் இருக்கணும். எங்க வாங்கிட்டு வந்து ஓடுது ஒரு பேரு குடாயா சரி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது அருமை தாயாக வழங்கும் அவர் கொடுக்கப்பட்டது காஞ்சானம் 100 ரூபாய். அவர் எங்கு வாழ்ந்து வருகிறார்? ஆனா பேலுக்குறிச்சியை சேர்ந்த அருக்காணி என்பவர்கள், இன்னும் ராமசாமி, இன்னும் ஏரம்மா அவர்களும், இன்னும் கொண்டாய் அவர்கள், பெருமாள் அவர்கள், நல்லா அவர்களும், குப்பாய் அவர்கள், ஸ்ரீரங்கன் அவர்கள், எங்க அப்பா வீட்டு இன்னும் கூறலாரா எங்கம்மா கூறலார் கேட்கலாம். இன்னும் குரலை கேட்கணும்னு மகளாக விளங்கும் அருக்காணிக்கு கேட்கணும்னு ஆவலால் இருக்கு. பேரல்ல வச்சிட்டு சுத்தி கும்மி அடிக்கணும். அவங்களுடைய பேரை வச்சு கும்மி அடிக்கணுமாமா. கும்மி அடிப்போமா?
குடும்பத்தார்கள் அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்று இன்று ஓரிரவு இந்த சிங்கார பொன்மடியிலே இத்தனாயிரம் பேர் சபையில் முன்னதாக அவருடைய பேர் கீர்த்தி விளங்க வேண்டும் என்று சொல்லி அனைவற்ற பேரிலும் கும்மி எடுத்து அவருடைய பெயரை சொல்லி கொண்டாடணும் அவருடைய குடும்பத்தார்கள் ஆசை கொண்டு வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கி நல்ல உள்ளங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மலை போல் பாவங்கள் வந்தாலும் பனி போல் விலகி எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுகமோடு நலமோடு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிவனாக விளங்கும் ஈஸ்வரை பிரார்த்தனை. எப்படி வாழ வேண்டும்? என் திருமாதத்தை சேமித்து விடுகிறாய். வானகம் உள்ளர வையகம் உள்ளரவும் சரி காஞ்சிபுரம் பட்டோடு குங்கும கொட்டோடு கத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள் என்று உனக்கு ஆசீர்வாதம் அரண்மனையில் இருந்த எங்களை வேகமாக உருளி தீராமை என்ன செய்தி? எதற்காக உருளை தெரியுமா? இதோ நாம் திருமணம் செய்து பல ஆண்டு காலமாகிவிட்டது. கேளுங்கள தரமாட்டாங்க. என்னவா இன்னும் மோகனூரை சேர்ந்த விஜயா நிவிதா பேர் கீர்த்தியாக ஒரு 100 ரூபாய். ஆமா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.